வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு சாக்லேட் கேக் தான் செஞ்சுருக்கேன். பேக்கரி சுவையில் ரொம்ப அருமையாக வந்திருந்தது. வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஒரு பவுலில் 2 முட்டை, 1/2 கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எந்த கப்பில் நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் எல்லா அளவுகளுமே எடுத்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 கப் பால் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் எந்த கப்பில் நம்ம எண்ணெய் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் மைதா மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல ஆட் பண்ணுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கேக் எதில் செய்ய போகிறோமோ அதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அது மேலே ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்ஸிங்கை அதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். கேரட் சீவுறதுல கொஞ்சம் சாக்லேட்டை துருவி வச்சுருந்தேன். அதை தான் இதில் ஆட் பண்ணுறேன். மேலே இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நம்ம ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி உள்ளாடி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணி விடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. குக்கரை நல்லா சூடு பண்ணிட்டு உள்ளாடி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே அந்த கேக்கு மிக்சிங் பவுலை வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. அது மேலே ஒரு தட்டை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக ஸ்பாஞ்சியாக கேக் ரெடி ஆயிடுச்சு. உண்மையாக சொல்கிறேன், டேஸ்ட்டு வேறு லெவல். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும்.